இந்த பதிவுலாம் 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் லெசனில் எவால்வேட் யுவர் செல்ஃப் 2 பார்க்க இருக்கிறோம். கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபார் எ ரியாக்ஷன் x plus y gives product quadrupling of x, increase the rate by a factor of 8, quadrupling both x and y, increase the rate by a factor of 16, find the order of the reaction with respect to x and y, what is the overall order of the reaction அப்படின்றது கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். இப்போ முதல்ல ரேட் எழுதிக்கிறோம். ரேட் ஈக்குவல் டு k இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் x பவர் n, nன்றது ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு x, அடுத்தது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் y பவர் mனு வச்சுருக்கோம். mன்றது ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு y. இப்போ நம்ம n அண்டு m தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கிறோம். குவாட்ரபிளிங் ஆஃப் x, அதுக்கு என்ன மீனிங்னா இந்த எக்ஸோட கான்சன்ட்ரேஷனை 4 ஃபேக்டர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ k இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் 4x பவர் n y பவர் m. அப்போ ஒய்னோட கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் பண்ணல. அப்போ ரேட் எத்தனை ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 8 ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 8 இன்ட்டு ரேட்னு வச்சுருக்கோம். இந்த ஈக்குவேஷன் 1 அண்ட் 2வை டிவைட் பண்ணுறோம். அப்போ டிவைட் பண்ணும்போது காமன் டேவை கேன்சல் ஆகிடும். ரேட் கேன்சல் ஆகிடுது. கே கேன்சல் ஆகிடும். ஒய் பவர் m கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருந்து 8 இன்ட்டு எக்ஸ் பவர் என்னும் கேன்சல் ஆகிடுது. இப்போ ரிமைனிங் 4 பவர் n என்பது கிடைக்கும். அது என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2ன்னு போட்டோம்னா 4 இன்ட்டு 4 16 வரும். ஆன்சர் 8 கிடைக்காது. அடுத்ததாக அவனோட பவரில் 3 எடுத்துக்கிறோம். 4 பவர் 3ன்னு வச்சுக்கணும்னா 4 இன்ட்டு 4 எவ்வளோனா 64, 64 கிடைக்கும். இப்போ அந்த 64 ரூட் எடுத்தால் நம்மளுக்கு 8 வருது. அப்போ இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் நமக்கு வேல்யூ 8 கிடைக்கும். இப்போ 4 பவர் 3/2 வேல்யூ வந்து 8ன்னு வச்சுருக்கோம். அப்போ ஏ அண்டு பி ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது காமனாக 8 இருக்குது, 4 இருக்குது. அப்போ என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 3/2 அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போ இதுலேருந்து ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இஸ் 3/2 நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடுறோம். அப்போ எக்ஸை பொறுத்து வினைவேகம் வந்து 3/2. அதே போன்று ரெண்டாவது ஒரு கேஸ் எடுத்துக்கிறோம். என்னென்னா குவாட்ரபிளிங் போத் எக்ஸ் அண்டு ஒய், இன்க்ரீஸ் த ரேட் பை ஃபேக்டர் 16 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஜென்ரலாக ரேட் ஈக்குவல் டு கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் n y பவர் mனு வச்சுருக்கோம். இப்போ இந்த கேஸில் ரெண்டுத்தினுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போது k இன்ட்டு 4x பவர் n 4y பவர் mனு வச்சுருக்கோம். அப்போ ரேட் வந்து 16 ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 16 இன்ட்டு ரேட் அப்படின்றது சொல்கிறோம். இந்த என்னோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். என்னென்னா 3/2. இப்போ காமனாக இருக்கிற டைமை கேன்சல் பண்ணிடலாம். இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். ரேட் கேன்சல் பண்ணலாம். கே எக்ஸ் பவர் n கேன்சல் பண்ணலாம். ஒய் பவர் m கேன்சல் பண்ணுறோம். இப்போ ரிமைனிங் இருக்கிறது 16 ஈக்குவல் டு 4 பவர் n இன்ட்டு 4 பவர் m இருக்குது. அப்போ இந்த என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 3/2 இன்ட்டு 4 பவர் mனு இருக்குது. இதனோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 8ன்னு தெரியும். அப்போ 8 இன்ட்டு 4 பவர் mனு இருக்குது. 4 பவர் m ஈக்குவல் டு 8 அந்தாண்ட கொண்டு டிவைடிங்கில் போகும். 16/8 ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. அப்போ mோட வேல்யூ எப்படி கிடைக்குன்னா mன்றது 4உடைய அடுக்கில் இருக்குது. அப்போது இது 1/2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 பவர் 1/2 ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். அப்போ mோட வேல்யூ 1/2. ஹென்ஸ் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு y இஸ் 1/2 அப்படின்றது நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு ஓவரால் ஆர்டர் பார்க்கும்போது ஓவரால் ஆர்டர் ஈக்குவல் டு 3/2 + 1/2 ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரியாக்ஷனுக்கு.